தனியரசு அதிமுக ப்ளஸ் பாஜக அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொன்னார். இபிஎஸ்ஏ சொன்ன 43% வருதுன்னு. அதுக்காக ஒர்க் பண்ணுறாங்களோ என்னமோ. அந்த 43ன்றது ஒரு ஆன்டி இன்கம்பன்சி கூடனா 45 ஆயிரும். 45 ஆச்சுன்னா அது வின்னிங் ஃபேக்டர்ல. ஆமாயா, அப்ப எங்க அண்ணா ஓபிஎஸ் கூட இருந்தாரு. ஒரு வலிமையான ஆற்றல் என்டிஏல இவங்க சொல்ற அதிமுகவுல இவங்க சொல்ற பாஜகவில் இருந்தாரு. 3 முறை முதலமைச்சர், புரட்சி தலைவர் அம்மாவின் பேரன்பை பெற்றிருந்த மகத்தான மக்கள் தலைவர். அவரு இன்னைக்கு வெளியே போயிட்டாருல. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இன்னைக்கு அவர் நட்சத்திர தலைவரா இறஞ்சிட்டாரு. அப்ப அவருடைய அந்த மொத்த வாக்கு, அவர் சார்ந்து இருக்கிற அந்த மொத்த வாக்கு இன்னைக்கு யார்கிட்ட போயிருக்கு? அவர் அங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போயிருக்கு. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் 3 லட்சம் ஓட்டு வாங்கினாரு சார் பலாப்பழம் சின்னத்துல. அதானே போயிருக்கு. ஆமா, 3,50,000 ஓட்டு ஒரு தொகுதியிலேயே வாங்கியிருக்காருன்னா, ஒரு தொகுதியிலேயே அங்க டெபாசிட் போச்சுன்னா, இப்ப அந்த வாக்கு முழுக்க அன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு போச்சுன்னா, இப்படி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைமை நினைச்சு பாருங்க. அதாவது வரலாற்றில் இல்லாத 10 முறை தோற்று போன அதிமுக இந்த முறை என்டிஏ கூட்டணியில் மோடி எத்தனை முறை வந்தாலும், எடப்பாடி எத்தனை அவதூறுகளை திராவிட முன்னேற்ற கழக அரசின் மீதும் அணியின் மீதும் பரப்பினாலும், மிக பெரும்பான்மையான தொகுதிகளில் வைப்பு தொகையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி இழக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு கருத்து கணிப்பு சொல்லுது. மோடி அடிக்கடி வந்துட்டு போனா, ஆர்.என். ரவி அடிக்கடி வந்துட்டு போனார்னா தமிழ்நாட்டில் என்ன நடக்கும்? நாட்டு மக்கள் 6.5 கோடி வாக்காளர்கள் இப்பொழுது தமிழ்நாட்டு நலன் கருதி திராவிட மாடல் அரசு, ஒரு சமத்துவத்துக்கான அரசு, சமூக நீதிக்கான அரசு, இங்க பாசிசத்திற்கோ மதவாதத்திற்கோ வாய்ப்பு இல்ல, அவதூறுகளுக்கு வாய்ப்பு இல்ல. இங்க எல்லா வகையான மக்களினுடைய இன்புற்று மகிழ்வோடு வாழுகிற ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை போல இருக்கிற ஒரே ஜனநாயகம் சுதந்திரமும் செழித்து வளர்ந்திருக்கிற சட்டம் ஒழுங்கு அமைதி பூங்காவாக திகழ்கிற ஒரே நாடு உலகத்திலேயே தமிழ்நாடு தான். அதனுடைய தலைவர் முதல்வர் திமுக தலைவர் தளபதி தான், மு.க. ஸ்டாலின் தான். அது எல்லாரும் இப்ப எல்லா நாடு உலகமே பாராட்டுகிற பொழுது, ஆனா இந்தியாவில் அப்படி ஒரு கட்டுப்பாட்டுல வச்சிருக்க முடியல மோடியால, அமித்ஷா ஐயாவில் அப்படி வச்சிருக்க முடியல, எடப்பாடி ஆட்சி காலத்துல அப்படி வச்சிருக்க முடியல. சட்டம் ஒழுங்குல திராவிட முன்னேற்ற கழகம் சமரசம் செய்து கொள்ளாமல் ஒட்டுமொத்த குற்றம் செய்தவர்கள் மீது தன்னுடைய கட்சிக்காரர்களாக இருந்தாலும், தன்னுடைய கட்சியின் நாடாளுமன்ற சட்டமன்ற அமைச்சராகவே இருந்தாலும் கூட, கண்ணிய குறைவாக பொன்முடி அண்ணன் ஒரு கூட்டத்துல பேசுறாரு, அடுத்த நிமிஷத்துல கட்சி பதவியை பறித்து விட்டு அமைச்சர் பதவியை பறித்தது உலகத்துல எத்தனை நாட்டில் நடக்குது? அவ்வளவு கூடவே இருக்கிற ஒருவர் கூட கண்ணிய குறைவாக ஒரு வார்த்தை பேசினாலே கட்சியை விட்டு நீக்கி நாட்டு மக்களுக்கு, மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கிற ஒரு பக்குவமான ஒரு முதிர்ந்த இந்தியாவின் முதன்மையான ஒரு மூத்த அரசியல் தலைவர் இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் இருக்காரு, முதலமைச்சரா இருக்காரு, திமுக தலைவரா இருக்காரு. அவர் தலைமையில் நடக்கிற இந்த தலைமை தான் நீ தமிழ்நாட்டு மக்கள், அரசியல் கட்சிகள் எல்லாம் எல்லாரும் அணிவகுத்து நின்று அந்த அணியை வலிமைப்படுத்த, தளபதியினுடைய முதல்வரினுடைய கரத்தை மீண்டும் வழிபடுத்தி திமுக ஆட்சி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கு எல்லாரும் அணியும் அணிக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளே செய்தி பார்த்தோம், அதிமுக 6 தொகுதியில் இல்ல 4 தொகுதியில் தந்தாலும் நாங்கள் ஒரு தத்துவத்திற்காக, கொள்கைக்காக அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை தமிழ்நாட்டு மக்களின் நலன் கருதி, இந்திய நாட்டினுடைய 140 கோடி மக்களின் நலன் கருதி நான் திமுகவை, இந்த அணியை, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை தமிழ்நாட்டில் ஆதரிக்கிறேன்னு சொல்றாருல எங்க வைகோ ஐயா. இதை விட என்ன பெரிய தமிழ்நாட்டில் வைகோ ஐயா விட பெரிய அரசியல் தலைவர்? தமிழ்நாட்டின் நலன் கருதிதான் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் நாங்க ஒன்னா சேரோம் டிடிவி ஐயா சொல்றாரு. அதுதான் இப்ப டிடிவி ஐயா திராவிட ஆட்சி 5000 ஆண்டுகளுக்கு முன்பே குஜராத்தில் நடந்துச்சுன்னு சொன்னாரு. எங்க மோடி ஐயாவும் நயினாரும் அண்ணாமலையும் இங்க இருக்கிற RSS பிஜேபிக்காரங்க ஏத்துக்குவாங்களா? அதே பெரிய நாளைக்கே கடுமையா அவர் மேல விமர்சிக்க போறாங்க. தொப்புள் கொடி உறவு இருக்குதுன்னு சொல்றாரு. அதாவது தொப்புள் கொடி உறவு நமக்கு நீண்ட நெடுங்காலமா இருக்கிறது. தாய்மாமன் சீரோடு வருகிறார் நயினார் நாகேந்திரன் சொல்றாரு. எந்த தாய்மாமன் சீரோடு வந்து தமிழ்நாட்டுல எந்த நமக்கு திட்டத்தை மத்திய ஒன்றிய அரசு, மோடி அரசு நமக்கு தந்தது? எந்த திட்டத்தையும் தராமலேயே தன்னுடைய சொந்த நலனில் தமிழ்நாட்டிலேயே அதிகப்படியான வருவாயை வரி தந்து இந்தியாவையே வாழ வைக்க, இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்திலும் இருக்கிற வந்து இங்கு மக்கள் அமைதியாக குடும்பமா வாழுகிற ஒரே வாய்ப்பை, ஒரே மண் தமிழ் மண், அதன் தலைவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின்ங்கிறதுனால அவதூறுகளை அள்ளி தெளிக்கிறார்கள். நாட்டு மக்கள் நம்ப மாட்டாங்க. ஓகே, உங்க கூட்டணி வலுவா இருக்கு அப்படின்னா கூட்டணிக்குள்ளேயே ஸ்பிளிட் இருக்கு. அன்னைக்கு இருந்த ஓபிஎஸ் இருக்காரா, பாமக ஒன்னா இருக்கா அப்படின்னு பல கேள்விகளை எழுப்புறாங்க. எல்லாம் ஓபிஎஸ் போனாரு, ஓபிஎஸ் கூட அவர் 2-3 அவரோட சன் போனாரு, எல்லாம் அவர் கூட இருந்த மொத்த கூட்டமும் ஏடிஎம்கேலயே இருக்கு. 1 லட்சம் பேர் எல்லாரும் போய் ஏடிஎம்கே ஒட்டுமொத்த பேர் மேயர்ல இருந்து எல்லாரும் போய் இது ஏடிஎம்கேல சேர்ந்துட்டாங்க. அதே மாதிரி அவரோட ஆட்கள்
தினகரனுக்கு எதிராக வரலையா? இதெல்லாம் இருக்குல்ல. இது மாதிரி எல்லாரும், அதாவது யார் யார் என்னை பொறுத்த வரைக்கும் இபிஎஸ் அவர்களுக்கு ரூட் வந்து கிளியர் ஆயிடுச்சு. யார் யார் பொதுச் செயலாளர் வழக்கெல்லாம் போட்டாங்களோ அவங்க எல்லாரும் வந்து இன்னைக்கு வாபஸ் சூழ்நிலை கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க. சிலர் திமுகலயே போய் சேர்ந்துட்டாங்க. அதனால இன்னைக்கு அதிமுகவை முழு பலத்தோட நல்ல ஃப்ரீடமா சுதந்திரமா நடத்தக்கூடிய ஒரு ஆளுமையா மாறிட்டாரு. அன்னைக்கு இபிஎஸ் ஒரு கணக்கு சொன்னார் 43%. எப்படி வரும்? இவங்க எல்லாம் தனித்தனியா வெளியே இருக்காங்க, எப்படி 43? அதாவது 2021 தேர்தல்ல பாஜகவும் அதிமுகவும் இணைந்து செயல்பட்ட தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா 42% வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அமமுக 7% வாக்குகளை பெற்றிருந்து, நாம் தமிழர் 3% வாக்குகள், திமுக 48% வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 42 + 7 அமமுக 2 சேர்த்து 49% வாக்குகள். திமுக 1% வாக்கு வித்தியாசத்தை தான் ஆட்சியை அமைக்கிறாங்க. 117 அறுதி பெரும்பான்மை, 118 பேர் ஜெயிச்சு தான் இவங்க ஆட்சியை அமைக்கிறாங்க. இன்னைக்கு ஆட்சி அமைக்கிறப்ப 5% ஓட்டு மேடம், 20 லட்சம் ஓட்டு மேடம். அமமுக தனியா நின்னதுனால தான் வந்த பிரச்சனை. அமமுக இன்னைக்கு எங்க கூட்டணியில இருக்காங்க. இல்ல அமமுக வந்திருக்கு, சசிகலா வெளியில இருக்காங்க, ராமதாஸ் வெளியில இருக்காரு. இதெல்லாம் என்ன இம்பாக்ட் கேக்குறாங்க? இல்ல அந்தந்த கட்சி அடையாளத்தோட வந்துட்டாங்க. அந்த கட்சி அடையாளத்தோட வரும்போது அது அங்கீகரிக்கப்பட்டதா மாறிடுது. அதனால மற்ற பிரச்சனைகள் வந்து பின்னால் அது எப்படி வேணா இருக்கலாம். அவங்க அம்மையார் சசிகலா அவர்கள் என்றைக்குமே வந்து அதிமுகக்கு எதிர்நிலையை என்னைக்குமே எடுக்க மாட்டாங்க. அவங்க அவங்க வந்து அம்மையார் ஜெயலலிதாவோட கட்சி அப்படின்னு நம்பிக்கை உள்ளவர் அவர். அதனால அப்படி அவங்க என்னைக்குமே சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா திரு டிடிவி அவர்கள் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. அதுல அவர் வெற்றியும் கண்டுட்டாரு. அவர் ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகளை வச்சிருக்கவங்க நிரூபிச்சார். ப்ரூவன் ரெக்கார்டு அவருது. அந்த மாதிரி இருக்கு. அப்படி ஒரு விஷயமும் ப்ரூவன் ரெக்கார்டா இருக்கிறதுனால அந்தந்த வாக்குகள் வந்து சேருங்கிறது நம்ம பார்க்க வேண்டும். 2024 தேர்தலில் அதிமுக 26% வாக்குகளும் பிரிஞ்சு நிற்கிறாங்க. பாஜக கூட்டணி 19% வாக்குகளும் எடுக்கிறாங்க. அப்படி பார்க்க போனால் கிட்டத்தட்ட 46% வாக்குகளை பெறுறாங்க. அப்படி அந்த பெர்சன்டேஜுக்கும் திமுக எடுத்த பெர்சன்டேஜுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இருந்தாலும் ஜெயிச்சதுன்னு பார்த்தா அன்னைக்கு வந்து இவங்க சேர்ந்து நின்றிருந்தா, பாஜகவும் அதிமுகவும் சேர்ந்து நின்றிருந்த 24ல குறைஞ்சபட்சம் 15 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க. அதை இழந்திருக்காங்க. இன்னைக்கு அப்படி சேர்ந்து நிக்கிறது, இப்போ வலிமையா எல்லாரும் சேர்ந்து நிக்கிறதுனால ஒரு பதட்டமும் பயமும் திமுகக்கு இருக்கு. அதுதான் அவங்களுக்கு வெளிப்படுது. அப்படித்தான் நம்ம அதை பார்க்க வேண்டும். அப்புறம் பல்வேறு திட்டங்களை சொன்னாரு அண்ணன் தனியரசு அவர்கள். இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு கூட பிரதமர் அவர்கள் ஜன்தன் திட்டம் 57,000 கோடி மக்களுக்கு அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணது. இன்னைக்கு டிஜிட்டல் இந்தியால எல்லாமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி 32,000 கோடி பெண்கள் அதுல அந்த அக்கௌண்ட் ஓபன், ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணதுல 16 லட்சம் கோடி பெண்களுக்குன்ட்டு தனியா பட்ஜெட் ஒதுக்கியிருக்காங்க தனியா. அதே நேரம் ரிசர்வேஷன் ஃபார் விமனை கொண்டு வந்து சட்டமாக்கியிருக்காங்க. அது விரைவில் நடைமுறைப்படுத்துவதற்கு டீலிமிட்டேஷனுக்கு அப்புறம் அது சாத்தியக்கூறுகள் ஏற்படும். அது மாதிரி 4 லட்சம் கோடி தமிழ்நாட்டிலேயே 4 லட்சம் கோடி பெண்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி. அதுல 3 லட்சம் கோடி பெண்கள் வந்து நேரடியாக பயன்பெற்று இருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து சேரல. 13 லட்சம் கோடி நிதிகள் கடந்த 7 ஆண்டுகள்ல வந்திருக்கு. கேப்போம்.